සුබ දවසක් ඔබට. අද දවසේ දේව වචනය විපත්ති දවසේ ස්වාමින් වහන්සේ නුඹට උත්තර දෙනසේක. ගීතාවලිය 20 වන පරිච්ඡේදය පළමුවන පදය. ඉතා බැරෑරුම් ප්‍රශ්නයක් තුලින්ද ඔබ ගමන් කරන්නේ. තවමත් ඒට පිළිතුරක් ලැබෙන්නේ නැද්ද? මේ පණිවිඩය අසන්න. ඔබ යන ප්‍රශ්නයට ඔබ මේ වන විටත් පවුලේ අයගෙන්, ඥාතීන්ගෙන්, ඔබගේ හොඳම මිතුරන්ගෙන් ඔබ උපකාර ඉල්ලන්නේ නැති. නමුත් ඔවුන්ටත් උපකාර කරන්න බැරි තත්ත්වයක් මේ වන විට උදා වෙලා ඇති. නමුත් ඔබ දන්නවද දෙවියන් වහන්සේ අද දවසේ ඔබට යම් පොරොන්දුවක් දෙනවා. ඔබ විපත්තියක් තුල ගමන් කරනකොට ස්වාමින් වහන්සේට පුළුවන් ඔබට උත්තර දෙන්න. ඉතින් මේ පොරොන්දුව තදින් අල්ලගන්න. ඔබ ඔබගේ මුඛයෙන් මේක ප්‍රකාශ කරලා ස්වාමින් වහන්සේට ඔබගේ කාරණය බාර දෙන්න. ඔබට නිසකවම උන්වහන්සේ පිළිතුරු දෙන්න சூதானමින් සිටිනවා. විශ්වාස කරන්න. ජේසු පිහිටයි. இன்றைய தேவ வசனமானது ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. சங்கீதம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீங்கள் மிகவும் கடுமையான போராட்டத்தில் இருக்கிறீர்களா? அதற்கான பதில் இன்னும் கிடைக்கவில்லையா? அப்படியானால் இந்த செய்தியை கவனமாக கேளுங்கள். நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கும் பிரச்சனைக்காக உங்கள் குடும்பத்தாரிடம், சகோதரர்களிடம், நண்பர்களிடம் உதவி கேட்டிருக்கலாம். ஆனால் அவர்களாலும் உதவ முடியாத சூழ்நிலையில் இருக்கிறீர்களா? இன்று தேவன் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை அளிக்கிறார். ஆபத்து நாளே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. எந்த நெருக்கடியிலும், எந்த ஆபத்தான சூழ்நிலையிலும் இருந்தாலும் கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு பதிலளிக்க வல்லவராய் இருக்கிறார். இப்போது இந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசத்தோடு படியுங்கள். உங்கள் வாயினால் அறிக்கையிடுங்கள். உங்கள் எல்லா பாரங்களையும் தேவனுடைய பாதத்தில் வையுங்கள். நிச்சயமாக தேவன் உங்களுக்கு பதிலளிக்க ஆயத்தமாக இருக்கிறார். விசுவாசியுங்கள். தேவன் செயற்படுவார்.